மதுரை அருகே அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் ஆலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மேலூரில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் பல்லாயிரம் பேருடன் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்று வருகிறது. நமது செய்தியாளர் வெற்றியிடம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வெற்றி, போராட்ட நிலவரம் என்ன? சிவரஞ்சனி, தமிழ்நாட்டினுடைய முதல் பாரம்பரிய பல்லுயிர் சூழலியல் தலமாக அறிவிக்கப்பட்ட மதுரை மேலூர் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட 11 கிராமங்களை உள்ளடக்கிய 2015 ஹெக்டேர் பரப்பில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை வேதாந்தாவினுடைய துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் மத்திய கனிம வளத்துறை நடத்திய ஏலத்தின் மூலம் அதை ஏலத்தில் எடுத்திருக்கிறார்கள். இந்த திட்டத்திற்கு தொடர்ச்சியாக கடும் எதிர்ப்பு என்பது அந்த ஊர் மக்கள் மற்றும் இந்த சுரங்கம் அமைந்தால் அதனால் பாதிக்கப்படக்கூடிய ஊர் மக்கள் எல்லாம் கடுமையான எதிர்ப்பை தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். ஏற்கனவே கிராம சபை கூட்டத்தில் கூட இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது தமிழக அரசுக்கு. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது மேலூர் பேருந்து நிலையம் அருகே 2000க்கும் மேற்பட்ட மக்கள் தாமாக முன்வந்து கூடி மிகப்பெரிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் டங்ஸ்டன் சுரங்க ஏல திட்டத்தை கைவிடுமாறு வலியுறுத்தி கடையடைப்பு போராட்டம் இன்றைய தினம் மேலூர் பகுதி முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது கவனிக்கத்தக்கது. மிக முக்கியமாக மத்திய அரசு வழங்கிய அந்த ஏல உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், திட்டத்திற்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், தமிழக எம்பிக்கள் எல்லோரும் கூட்டாக பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக பேச வேண்டும், விவாதிக்க வேண்டும் என்றார்கள். மேலும் முல்லை பெரியாறு பாசன பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய காலை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு இந்த ஏல உத்தரவை ரத்து செய்யுமாறு கடிதம் எழுதியிருந்த நிலையில் மேலும் இது தொடர்பாக எவ்வித அனுமதியும் மாநில அரசிடம் பெறாமல் இதுபோன்ற ஏல உத்தரவுகளை வழங்கக்கூடாது என்றும் அந்த கடிதத்தில் பிரதமரிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை வைத்திருந்தார். வெற்றி, நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தொடர்ந்து அமைச்சர் மூர்த்தி பேசியவற்றை தற்போது பார்க்கலாம். அவங்க ஆய்வே மேற்கொள்ளக்கூடாது, அதுக்கே அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். நீ அடுத்துல அவன் கட்டடம் கட்டுறதுக்கு அவன் பில்டிங் நீ ஆய்வுக்கே எங்க ஊருக்குள்ள வரக்கூடாதுன்றதுல கிராம முறை சொல்லிட்டு அந்த ஆய்வு கூடத்துக்கு வரக்கூடாது என்ற தீர்மானத்தவே நம்ம ஒட்டுமொத்தமா அதை நிறைவேற்றி இருக்கிறோம். வேளாண் மண்டலம் அறிவிக்கிறதெல்லாம் இல்லைங்க, அதுக்கு அது நீங்க தனிப்பட்ட முறையில் கேட்டுங்க. நாங்க சொல்றது இந்த டங்ஸ்டன் இது ஒருபோதும் மேலூர் மண்ணுக்கு வரக்கூடாது, வர முடியாது. அதுல அவன் ஆய்வு அன்னைக்கு விஷயம் தெரியாம சில பேர் பண்ணிருக்கலாம். இனிமேல் எக்காலத்தை கொண்டும் அந்த ஆய்வுக்கு நம்ம ஒரு காலத்திலேயே அனுமதிக்க மாட்டோம்ன்றத முதலமைச்சர் சொல்லிட்டாரு, மாவட்ட நிர்வாகம் அறிவிச்சு. அதையும் தாண்டி அனைத்து தரப்பு மக்களும் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறோம். இதுல அரசியல் பண்ணுவதற்கோ எந்த விதமான அண்ணன் நிற்கிறாரு தம்பி நிற்கிறாரு எல்லாருமே ஒட்டுமொத்தமான முடிவுல இருக்கும். அதனால இது ஒரு காலத்திலையும் ஏதோ தயவு செய்து இன்னைக்கு விவசாய சங்கம் செய்யறோம், வணிகர் செய்யறோம், நாளைக்கு இது செய்யறதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஒட்டுமொத்தமா நீங்க சொன்னீங்கன்னா 1,00,000 பேர் கலந்து இதுக்கு பண்றதுக்கு ரெடியா தான் இருக்க, ஆணும் பொண்ணு எல்லாருக்கும். ஆனா இது ஒரு முடிவு எடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு சர்க்காரு அதை அனுமதிக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தையில சொல்லிருச்சு. இப்ப அன்னை சட்டமன்றம் நடக்கிறப்ப இதுக்கு எங்களுக்கு மேலூரில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் தற்போது அமைச்சர் மூர்த்தி பேசிய காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெற்றி.